பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாச்சுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மீகா 5வது அதிகாரம் 2வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவா. அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது என்பதாக. அதிசயமாக பிறந்தவர், மிராக்குலஸ்லி பார்ன் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். இயேசுவின் பிறப்பு மற்றவர்களுடைய பிறப்பை போன்றதல்ல. அவர் பிறந்தபோதுதான் அவருடைய நாட்களின் ஆரம்பமும் அல்ல. அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாயிருந்தது. இயேசு சர்வத்திற்கு முன்னிருந்தவர். அவர் சர்வத்தையும் உண்டாக்கியவர், சர்வத்தையும் தாங்கி நடத்துகிறவர். மனுஷன் பாவம் செய்தபோது வாக்கு பண்ணப்பட்டவர். தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் தீர்க்கதரிசிகளால் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டவர். காலம் நிறைவேறிய போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவர். ஏசாயா தீர்க்கதரிசி முன்னறிவித்த இம்மானுவேல், மாம்சத்தில் வந்த ஆண்டவர், மனுக்குலத்தை ரட்சிக்கும்படி மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் வந்தவர். பாலஸ்தீனா தேசத்தில் 3 பட்டணங்கள் விசேஷித்தவைகள்: இயேசு பிறந்த பெத்லகேம், அவர் வளர்ந்த நாசரேத், தேவாலயம் இருந்த எருசலேம். பெத்லகேம் ஊரில் அவருக்கு இடமில்லை. நாசரேத் ஊர் இயேசுவை புறக்கணித்தது. எருசலேம் அவரை சிலுவையில் அறைந்தது. பெத்லகேமில் அவருக்கு இடமில்லாமல் போனாலும், சத்திரத்தில் அவருக்கு இடமில்லாமல் போனாலும், மாட்டுத் தொழுவத்தில் அவருக்கு இடம் கிடைத்ததே. யாக்கோபு பதான் அராமிலிருந்து எப்ரோனுக்கு கடந்து செல்கையில் எருசலேமுக்கு அருகாமையில் ராகேல் பென்யமீனை பெற்று அவள் அங்கே மரித்து போனாள். பின்னாட்களில் ரூத் எருசலேமிற்கு வந்து போவாசின் போர்வைக்குள்ளாய் வந்தாள். அவள் ஓபேத்தையும், ஓபேத் ஈசாயையும், ஈசாய் தாவீதையும், தாவீதின் குமாரனாக இயேசு அங்கே பிறந்தார். அவருடைய பிறப்பு அநாதி நாட்களாய் திட்டம் பண்ணப்பட்டது. ஒரு சிறிய ஊரில் இஸ்ரவேலை ஆளப்போகும் ராஜாவாக இயேசு பிறந்தார். இயேசு மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தாலும் அவர் இஸ்ரவேலை ஆளப்போகும் ராஜாவாகவே பிறந்தார். இன்று உங்களை ஆளும்படியாக உங்கள் உள்ளத்தில் ராஜாவாக பிறக்க அவர் ஏக்கமுடையவராய் இருக்கிறார். சுமார் 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு பிறக்க சத்திரத்தில் இடமில்லாமல் போனது போல, இன்று அநேகருடைய உள்ளத்தில் அவர் ராஜாவாக பிறக்க அநேகர் அனுமதிக்காமல் போய்விட்டார்கள். நீங்கள் உங்கள் உள்ளத்தை அவருக்கு திறந்து கொடுப்பீர்களா? இயேசு உங்கள் உள்ளத்தில் வந்து உங்களை ஆளுகிறவராக இருக்க விட்டு கொடுப்பீர்களா? இயேசு அநேகருடைய உள்ளத்தில் பிறக்க வேண்டும் என்று நீங்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டுவீர்களா? அப்படி செய்வீர்கள் என்றால் நீங்கள் இயேசு பிறந்த நாளை சரியாக அனுசரிக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ் நாட்களாக இந்த நாட்கள் உங்களுக்கு காணட்டும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற முடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, நீர் எங்களுக்காக அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமிலே சுமார் 2000 வருஷங்களுக்கு முன்பாய் அவதரித்தீரே, அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். நீர் பிறந்த போது சத்திரத்தில் உமக்கு இடமில்லை. ஆனால் இந்நாட்களில் கோடிக்கணக்கான ஜனங்களுடைய இருதயத்தில் நீர் வாழ்கிறீரே, அதற்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இதுவரைக்கும் உடைய பிள்ளைகள் யாராகிலும் உம்மை தங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய இருதயத்தில் இடம் கொடாமல் இருப்பார்களே என்றால், இன்றைய தினம் இருதய கதவை திறந்து உம்மை ஏற்றுக்கொள்ளுவதற்கு கர்த்தர் கிருபை தாரும். உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்புக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே.